அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கழுத்து வலி திடீர்னு கீழே விழுந்தாலே நமக்கு வந்துருது. சரிங்களா? ரைட். ஆனா, இந்த கழுத்து வலிய நம்ம பார்த்தீங்கன்னா பெருசா கண்டுக்கிறது கிடையாது. சரிங்களா? ஆனா ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா கீழ விழுகும் பொழுது கைய ஊண்டி விழுந்துட்டாங்க அப்படின்னீங்கன்னா, இல்லாட்டி கைய இப்படி மேல தூக்கி ஓவர் ஸ்ட்ரெச்டா பார்த்தீங்கன்னா விழுந்துட்டாங்க அப்படின்னீங்கன்னா, இவங்களுக்கு இந்த கை வலியோட பார்த்தீங்கன்னா கழுத்து வலியும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து இருக்கும். சரிங்களா? இது எதனால வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா, விழுகும் பொழுது நம்ம பார்த்தீங்கன்னா, கழுத்த ஃபோர்ஸ்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, டைட்டா மசில வச்சுக்கிறோம். சரிங்களா? கைய நம்ம பார்த்தீங்கன்னா கீழ ஊண்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஊன்றப்போ அதோட ஒட்டுமொத்த பார்த்தீங்கன்னா, அந்த லோடு பார்த்தீங்கன்னா நேரா பார்த்தீங்கன்னா கழுத்து இங்க பார்த்தீங்கன்னா தோள்பட்டை, கழுத்து வழியா தான் பார்த்தீங்கன்னா கழுத்துல அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். சரிங்களா? ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ரொம்ப டீப்பா இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, இந்த கழுத்து வலி குறைஞ்சது ஒரு 3ல இருந்து 5 நாள் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்ப நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணலாம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நீங்க ஜென்ரலாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஜூரியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்கின் அடிபடுது, உறைஞ்சு போச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஸ்கின் புரோக்கன் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, நீங்க அதுக்கு ஒரு அலோபதிய பார்த்தீங்கன்னா போய் நீங்க அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெடிசினோட பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் எல்லாம் குடுக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனர்ஜெசிக்ஸ்ன்னு சேர்த்து குடுப்பாங்க. சரிங்களா? அதாவது வலி நிவாரணம் மருந்துகளும் சேர்த்து குடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாடியில பெயின் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? ஆனா உங்களுக்கு எந்த ஒரு ரத்த காயமும் இல்ல, இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ்ல நீங்க கீழ விழுகும்போது அடிபடுறீங்க அப்படின்னீங்கன்னா, நீங்க நம்ம ஒரு அலோபதி பர்சனையோ இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு பிசியோதெரபிஸ்ட்டையோ நம்ம பார்த்தீங்கன்னா கன்சல்ட் பண்றது கிடையாது. சரிங்களா? நம்ம அஸ் யூசுவல் எந்திரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்ப்ரே மட்டும் அடிச்சுட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா விளையாட போயிருவோம். சரிங்களா? ஸோ அப்போ விளையாடும்போது உங்களுக்கு வலி தெரியாது. மறுபடியும் திரும்பி நீங்க நைட் ரெஸ்ட்டுக்கு போகும்போது, இல்லாட்டி தூங்கிட்டு காலையில எந்திரிக்கும்போது அந்த மசில் டைட்டா இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணுவோம். சரிங்களா? இதுக்கு காரணம் என்னன்னா, ஃபோர்ஸா விழுகும்போது அதுல விழுகக்கூடிய ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி புரொடெக்டிவ் மசில் ஸ்பேசஸ பார்த்தீங்கன்னா உருவாக்கும். சரிங்களா? ரைட். ஸோ அந்த ஸ்பேசம் என்னாகும் அப்படின்னா, கழுத்தோடைய அந்த தசைப்பகுதியை இறுக்கமா வச்சிருக்கும். அப்ப நீங்க காலையில எந்திரிச்சோனே கழுத்த அப்படி லைட்டா அசைக்கும் போதே பார்த்தீங்கன்னா, ஒரு பெயின நம்ம பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவோம். சரிங்களா? இதுக்கு சிம்பிளா நீங்க பார்த்தீங்கன்னா வெறும் ஐசிங் தெரப்பி குடுத்தாலே போதும். சரிங்களா? நம்ம கிரையோதெரபின்னு சொல்லுவோம். அது மட்டும் குடுத்தாலே போதும். சரிங்களா? ஒரு 3 டூ 7 மினிட்ஸ் குடுங்க. மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்க்கு மேல வேணாம். இன்டர்மிட்டன்ட்டா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் நீங்க குடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 தடவ குடுங்க. 2 வேள பார்த்தீங்கன்னா குடுத்தோம் அப்படின்னீங்கன்னா 3 நாள்ல இந்த வலி பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு சப்சைட் ஆயிடும். சரிங்களா? நீங்க மறுபடியும் ரொட்டீனா நீங்க பார்க்குற வேலைய மறுபடியும் திரும்பி பார்க்கலாம். சரிங்களா? ரைட். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க் யூ வெரி மச்.